விண்வெளி தலைவி சஸ்திகா ஒரு மகா காவியம். அத்தியாயம் 1. மாய பயணம். சஸ்திகா மிகவும் சுட்டியான மற்றும் இரக்க குணம் கொண்ட சிறுமி. ஒரு நாள் இரவு அவள் மொட்டை மாடியில் அமர்ந்து நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருந்தபோது ஒரு மின்னும் நீல நிறக்கல் வானில் இருந்து அவள் முன்னால் விழுந்தது. அவள் அதை தொட்ட அடுத்த நொடி ஒரு பிரம்மாண்டமான விண்கலம் அவள் முன் தோன்றியது. ஆர்வம் தாங்க முடியாமல் சஸ்திகா உள்ளே நுழைய விண்கலம் ஒளியின் வேகத்தில் விண்வெளியை நோக்கி பாய்ந்தது. அத்தியாயம் 2. குழப்பத்தில் இருந்த ஜோர்கான் கிரகம். பல ஒளி ஆண்டுகள் கடந்த பின் சஸ்திகா ஜோர்கான் என்ற கிரகத்தில் இறங்கினாள். அந்த கிரகம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது, ஆனால் அங்கே ஒரு பெரிய அமைதியின்மை நிலவியது. அங்கே வாழ்ந்த ஏலியன்கள் 3 குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் வெறுத்தனர். சிவப்பு ஏலியன்கள் மிகவும் பலசாலிகள், ஆனால் கோபக்காரர்கள். நீல ஏலியன்கள் மிகுந்த அறிவுடையவர்கள், ஆனால் மற்றவர்களுக்கு உதவ மாட்டார்கள். மஞ்சள் ஏலியன்கள் உழைப்பாளிகள், ஆனால் பயந்த சுபாவம் கொண்டவர்கள். இந்த 3 குழுக்களும் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததால் அந்த கிரகத்தின் எரிசக்தி எனர்ஜி குறைந்த இருளில் மூழ்கத் தொடங்கியது. அத்தியாயம் 3. சஸ்திகாவின் சாகசம். சஸ்திகா அவர்களின் சண்டையை நிறுத்த முடிவு செய்தாள். அப்போது ஒரு பெரிய விண்கல் ஆஸ்ட்ராய்ட் அந்த கிரகத்தை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. ஏலியன்கள் பயந்து ஓடினர். சஸ்திகா முன்வந்து உரத்த குரலில் பேசினாள். நிறுத்துங்கள். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது. சிவப்பு ஏலியன்களின் பலம், நீல ஏலியன்களின் அறிவு, மஞ்சள் ஏலியன்களின் உழைப்பு, இவை 3ம் இப்போது ஒன்றாக தேவை. சஸ்திகா ஒரு திட்டத்தை தீட்டினாள். நீல ஏலியன்களை வைத்து ஒரு தற்காப்பு கவசத்தை ஷீல்ட் வடிவமைக்கச் சொன்னாள். சிவப்பு ஏலியன்களை அந்த கவசத்தை தாங்கி பிடிக்கச் சொன்னாள். மஞ்சள் ஏலியன்களை கவசத்திற்கு தேவையான எரிசக்தியை உற்பத்தி செய்யச் சொன்னாள். சஸ்திகாவின் துல்லியமான வழிநடத்தலால் அந்த விண்கல் கிரகத்தின் மீது மோதாமல் திசை மாறிச் சென்றது. ஜோர்கான் கிரகம் காப்பாற்றப்பட்டது. அத்தியாயம் 4. மகுடாபிஷேகம். தங்களை காப்பாற்றியது ஒரு சிறிய சிறுமி என்பதை அறிந்த ஏலியன்கள் வியந்தனர். அவளது அன்பும் பாரபட்சம் இல்லாத குணமும் அவர்களை கவர்ந்தன. எங்களிடம் பலம் இருந்தது, அறிவு இருந்தது, ஆனால் அதை எப்படிச் சரியாக பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. சஸ்திகா, நீதான் எங்களை ஒன்றிணைத்தாய். நீயே எங்களின் நிரந்தர தலைவி என்று கூறி விண்வெளி வைரங்களால் ஆன கிரீடத்தை அவளுக்குச் சூட்டினர். சஸ்திகா அங்கே ஒரு அன்பு பள்ளியை தொடங்கினாள். அங்கே ஏலியன்களுக்கு பகிர்ந்து உண்ணுதல், மற்றவர்களுக்கு உதவுதல் மற்றும் பூமியின் அழகான கதைகளை கற்றுக் கொடுத்தாள். சஸ்திகா